இன்னைக்கு ஒரு அனுபவ ரீதியான ஒரு உண்மை. எனக்கு வந்து சின்ன பிள்ளையில ஒருத்தர் சொல்லிக் குடுத்தது தான். எனக்கு வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தங்க ரொம்ப நான் வந்து சிஸ்டர்ன்னு பேசி ரொம்ப பழகுன ஒரு கேரக்டர் அவங்க. அவங்களோட கல்யாணம் முடிஞ்சு அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க. கல்யாணம் முடிஞ்ச வீடும் வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு தான். நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீனேஜரா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி அப்போ எனக்கு புரியல. நம்ம நெறைய வீடியோ போடுறோம்ல இப்போ. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு. அது மாதிரி அப்போ எனக்கு அது புரியல. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன வாசல்லே உட்கார வச்சுட்டாரு. "நீ உள்ளே போவாத, கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. அவங்க அந்த சிஸ்டரை போய் பார்க்க விடலை. அவங்க வீட்டில் உள்ளே இருந்தாங்க. நான் வந்து அதை பெருசாக எடுக்கலை. நான் வந்து அதை வந்து அப்போ வந்து ரொம்ப பெருசாக எடுக்கலை. ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து சொன்னார். நான் கேட்டேன். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டில் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்ற டைம் போயிட்டேன்னா அவள் வந்து கொடுக்காதீங்கிற லெவலுக்கு பசிக்குதே எனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ கொடுக்க வேண்டாங்கிற லெவலுக்கு அவங்க சொன்னாங்க. இப்போ 2 இன்சிடெண்ட்லையுமே என்னென்னா, அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை உண்மையிலே நம்ம மேலே அன்பு இருக்கவங்க வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி சில பீப்புள் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க. நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து தேவைப்படக்கூடிய பீப்புள், நெகட்டிவ் மோட்டிவேஷன் தேவைப்படக்கூடிய பீப்புள். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வெல் வேர்ஸ்டாக இருக்கிறவங்க கூடயே போய் பழகுவாங்க. பழகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் இப்படி அவமானப்பட்டுட்டேன் அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்களை சேர்ந்தவர்கள் நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, இவங்கள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து நல்லா வந்து ஒரு 2 வீடு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு இவங்க வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க வீடு வச்சுருக்காங்கன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே சொல்கிறேன், இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்கள சுற்றி இருக்கவங்க நல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீயும் வீடு வாங்கு, நீயும் நல்லபடியாக இரு, இந்த பாதையில் போ, இந்த பாதையில் போனால் உன்னாலையும் வீடு வாங்க முடியும், நீயும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நல்லது சொல்லுவாங்க. இதே அவங்க நெகட்டிவ் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா, இவன் நல்லா இருக்க போய் தானே வந்து அவமானப்படுத்துகிறான் நம்மளை, இந்த பையன் இவங்க அப்பாவி பாவம் இவங்கள போய் அவமானப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அழிச்சிருவாங்க. எங்கள் ஃபேமிலிலாம் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அழிஞ்சதுக்கு மெயின் ரீசனே அதுதான். நிறைய இடங்களில் படிச்சிருக்கோங்கிற ஒரே அடையாளத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்கிட்டே பாசமாக பேசிட்டு என் பின்னாடி போய் அவள் படித்த திமிரில் வந்து எங்களெல்லாம் அவமானப்படுத்துகிறா. நான்லாம் வந்து கூட சேர்ந்து சாணி அள்ளுற ஆள். நானே பண்ணியிருக்கேன் அந்த வேலையெல்லாம். யாரோ ஒரு வாட்டி ஒரு உறவினர் வந்து சாணி அள்ளிட்டு இருந்தாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன்னு எங்கள் அப்பா திட்டி சாணி அள்ள வச்சார். அவங்க வந்து அவர் ரொம்ப நெருங்கின உறவினர், அவங்க சாணி அள்ளிட்டு இருக்காங்க. நீ வந்து ஏதோ ஜமீன்தார் அம்மா வந்து நின்று பார்த்துட்டு இருக்க, அப்போ நீ என்ன உறவு முறையை பாராட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்து மேபி அவங்க கையில் அள்ளியிருப்பாங்க, நான் வந்து ஏதாவது முறை வச்சு அள்ளியிருப்பேன். ஏன்னா சாணி அள்ள வச்சுருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களே கூட சில பேர் என் படிப்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை காரணம் காட்டி, நான் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கங்கிற ஒரே ஒரு விஷயத்தை காரணம் காட்டி நான் அவமானப்படுத்துகிறேன்னு இந்த சொசைட்டி முன்னாடி க்ரியேட் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. நான் ஒரு லூஸு. நான் வந்து அதெல்லாம் நம்பவே இல்லை. நான் எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் நம்மகிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் பழகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. எனக்கு விவாகரத்துக்கு கூட அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஒரு முக்கியமான பிரமுகர் அவர் வீட்டில் திருமணம் முடிஞ்சு போயிருக்க திமிரு அப்படி இப்படின்னு பேசியே மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ தனித்தனியாக நின்று ஒரு நிலைமைக்கு வந்து மோசமான ஒரு நிலைகளுக்கு வந்து போயிட்டோம். அப்போது இந்த உலகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம கூட நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, வெளியே போய் அவங்க திமிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமிருன்னு சொல்லக்கூடிய மனிதன் நல்லவன் மனிதனாக அவன் இருந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து நீயும் படினாயே, நீயும் வேலைக்கு போனாயே அப்படின்னு பேசுவாங்க, திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. இதே அவன் வந்து ஓவர் பாசமாக இருந்து கெட்டவனாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ அவமானப்படுத்துகிறவளுக்கு அவளுக்கு திமிரா, அவளை அழிக்கணும், அவளை ஏதாவது கெடுத்து விடணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக ஸ்கெட்சு போட்டு கெடுத்த கதைலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏமாந்து போகாதீங்க. நான்லாம் ரொம்ப வெகுளி, உண்மையிலே ஒரு பீரியட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப வெகுளி. என்னோட டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் இப்போ கூட நான் அப்படி தான். நான் யாராவது ரொம்ப வந்து அக்கா அப்படின்னு பாசமாக பேசினா உடனே ஏமாந்துருவேன்.
சில நேரங்களில் என்னோட கொலீக்ஸே அப்படி தான் சொல்லுவாங்க, சுபம் அவ்வளோ ஈஸியாக வேலை வாங்கிடலாம், அவங்ககிட்ட போய் உங்கள் தம்பி மாதிரி உங்கள் தங்கச்சி மாதிரின்னு சொல்லுங்கள், எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நான் ஏமாளி தான், எமோஷ்னல் ஏமாளி தான். ஆனால் இது மாதிரியும் நடக்குதுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து ஸோ இது மாதிரி நெகட்டிவ் பீப்புள் அவங்களுக்குலாம் என்ன தேவைன்னா ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் வந்து தேவை. அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வந்து எப்போவுமே இந்த சொசைட்டியில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. என்னை மதிக்கலை, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா மற்றவங்களோட சிம்பத்தி பூரா அவங்களுக்கு தேவைப்படுதில்ல. அது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பீப்புளை பக்கத்துலேயே சேர்க்காதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் எமோஷ்னல் ஹெல்த் ஆல்சோ. இது வந்து நான் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, அதான் உண்மை. உண்மையிலே நம்ம மேலே வந்து அன்பும் அக்கறையும் உடையவர்கள் வந்து அவமானமே படுத்தினா கூட என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு போய் புலம்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து வேணும்னே பண்ணுறது. அப்படி அதன் மூலயமா அவங்க முன்னேறுறது. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் அது மாதிரி வாழ்ந்து காட்டணும், அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தின் மத்தியில் நம்ம பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்க முன்னேறி போகிறது. இதெல்லாம் வந்து நிறைய நான் பார்த்துட்டேன். நம்ம மேலே உண்மையிலே அன்பும் அக்கறையும் உள்ளவர்கள் வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு பேசவே மாட்டேன். இப்போ எங்கள் அப்பாலாம் என்னை நிறைய அவமானமாக பேசியிருக்காரு. அவர் பர்பஸ்ஃபுல்லாகவே பேசுவார் சம்டைம்ஸ். ஆனால் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சே எங்கள் அப்பாலாம் என்னை அவமானப்படுத்தலை, அவர் நான் இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காக வந்து பேசுகிறாரு, இப்படி என்னை அவமானப்படுத்தினா நான் ஒரு நெகட்டிவாக நான் முன்னேறிடுவேன்னு நினச்சி அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவர் மேலே உண்மையிலே நான் பாசம் வச்சுருக்கேன். ஆனால் அவர் வந்து அப்படி நினைக்க மாட்டார் சம்டைம்ஸ். என் மேலே பாசம் இல்லையே என்னவோ. நான் வந்து முக்கியமாக வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடோடு சேர்த்துக்கிட்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு பேசுவார். அதன் மூலிமா அவருக்கு ஒரு சிம்பத்தி. அவர் கொஞ்சம் அவரோட சர்க்கிளில் வந்து அவர் பெரிய இடத்துக்கு பார்க்கப்பட்டு போயிட்டா இப்படி பண்ணுவோம் பிள்ளை, அப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறேன்னு அவர் ஒரு 4 ஆள் சேர்க்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே, யாராக இருந்தாலுமே சரி. ஸோ வந்து அவங்களோட கேர். ஆனால் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களை டிஸ்ட்ராய் பண்ணி வந்து அவங்க வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பண்ணுறத வந்து பாதுகாத்துக்கோங்க உங்களை. இல்லைன்னா அவங்க ஃபுல்லாகவே முடிச்சிடுவாங்க. என்னெல்லாம் அப்படி தான் நிறைய பண்ணிட்டாங்க. நான்லாம் வந்து யாருமே அவமானப்படுத்த மாட்டேன். நான் சொல்கிற மாதிரி கூட சேர்ந்து சாணியே எழுதியிருப்பேன். ஆனால் வந்து நான் அவமானப்படுத்துகிறேன், படிச்சிருக்க ஒரே சிம்பத்தியை வச்சு, அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு படிச்சிருக்கேன், யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு ஒரு இமேஜுக்கு ஏதோ ஒரு கோவத்தில் எங்கேயோ நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதை வந்து காமிச்சு பண்ணியிருக்காங்க நிறையா. ஸோ இதிலெல்லாம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க எல்லாருமே. நான்லாம் ஃபுல்லாகவே 40 வயசு வரைக்குமே கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அதை நீங்களும் இனிமேல் பற்றாதீங்க, அவ்வளோதான்.